सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। व्यापिनी विविधाकारा विद्या विद्या स्वरूपिणी महाकाले जनयन कमुदात्रादकौबुदे हस्तहार्दतमो भेद भानुमुत्थानुसन्ततिः शिवदूती शिवाराध्या शिवमूर्ति शिवङ्करी शिवप्रिया शिवपरा शिष्ठेष्टा शिष्टपूजिता अप्रमेया स्वप्रकाश मनोवाच मधोचरा चित्शक्तिः चेतनारूपा जडशक्तिर्जडात्मिका வாக்தேவர்கள் அனுகிரகம் பண்ணதான திவ்யமான நாமாக்கள்ல சிவதூதி சிவராஜ்யா சிவமூர்த்தி சிவங்கரி சிவப்பிரியா சிவபரா சிஷ்டேஷ்டா சிஷ்ட பூஜிதா வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு நாம அப்ரமேயான்னு அம்பாளுக்கு அப்ரமேயான்னு ஒரு திருநாமம். அப்ரமேயா அப்படின்னா என்ன? ஒரு பிரமாவுக்கும் விஷயமாக அறிவால் அறிய முடியாதவள். அம்பாளுடைய ஸ்வரூபத்தை தத்துவத்தை என்னது என்று நம்மளால அறிய முடியாது. அப்படின்னா அறிவுக்கு அப்பாற்பட்டவள் அப்படிங்கிற நாம. அறிவுக்கு அப்பாற்பட்டவள்னு சொல்றதுல தாத்பரியம் என்ன அப்படின்னா, மனுஷாளுக்கு இருக்கக்கூடிய மனுஷாலே வேண்டாம், தேவதைகளா இருக்கட்டும், எத்த கந்தர கிண்ணர்வாளா இருக்கட்டும், எல்லோருக்கும் எது அறிய முடியுமோ அதை தாண்டி நிற்க. அந்த ஸ்வரூபம் எப்படி இருக்கு? அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கு. எப்ப அறிவுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கோ அப்ப அத இந்த அறிவால் அறிய முடியாது. ஒண்ணு நம்ம தெரிஞ்சுப்போம், நீங்க எந்த பொருளை அறிவை வெளியில இருக்கிற பொருளை அறிய முடியும். உலகத்தில் இருக்கிற பொருள்களை அறியலாம். அவைகளையும் காத்து இருக்க கண்ணால பார்க்க முடியாது. ஆகாசம் இருக்க மனசானால் தான் அறிய முடியுமே தவிர புலனால் அறிய முடியாது. இப்படி பல பொருள்கள் இருந்த போதிலும் அவைகளெல்லாம் உங்களால அறிய முடியல. இன்னொருத்தருடைய மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. அவ ஏதாவது பேசினாலோ சேட்டை பண்ணினாத்தான் உங்களுக்கு தெரியறதே தவிர இன்னொருத்தருடைய மனசுல என்ன எண்ணம் இருக்குன்னு நமக்கு தெரியறதோ தெரியல. இவைகளெல்லாம் தெரியலன்னா உள்ளூர நமக்குள்ளேயே இருக்கிற ஆத்ம தத்துவம் என்னமா தெரியும். ஏன்னா மனிதனுக்கு அறியும் திறமை வெளிப்பொருள்ல தான் இருக்கே தவிர தனக்குள்ள இருக்கிற பொருள்ல இல்ல. ஆனா அம்பாள் எங்க இருக்கா? உங்க இதயத்துக்குள்ள இருக்கா? சந்தேகப்படாதீங்க, நிச்சயமா. ஒண்ணு வேதங்கள் சொல்றது, ரெண்டாவது நானும் நீங்களே சொல்லிட்டு இருக்கேன். அது அம்பாள்னு நீங்க தெரிஞ்சுக்கலையே தவிர நான் கூடியதான அறிவு எல்லோருக்கும் இருக்க. இந்த நானுங்கிற ஸ்வரூபம் தான் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே அம்பாள தானம் பண்ணும் பொழுதும் கடைசியில சிவாகம் அப்படிங்கிற கடைசியில அகமித்தேவ விபாவையே பவானி. இப்ப அகம்னு தானே சொல்றது. அந்த அகம் தெரிஞ்சிருக்கா இல்லையா உங்களுக்கு? அகம் என்று தெரிஞ்சிருக்க, ஆனா அகமனுடைய உண்மையான ஸ்வரூபம் தெரியும். இந்த அகமனுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதற்காக நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன வழி இருக்க? அதுக்கு வழியானது உபனிஷத்துகள்லாம் என்ன சொல்றது? இதுக்கு சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இவைகள் தான் வழி. ஒவ்வொன்றும் அறியறதுக்கு ஒவ்வொரு வழி. உருவத்தை அறிவதற்கு கண்ணு உபயோகப்படுமே தவிர காது உபயோகப்படாது. உருவத்தை அறியணும்னா கண்ணால பார்க்கணும், அவ்வளவுதான். நீங்க
சத்தத்தை அறியணும்னா மூக்கோ நாக்கோ உபயோகப்படாது. காது இருந்தா தான் சத்தத்தை அறிய முடியும். சுவையை அறியணுமே ஆனால் நாக்கு இருந்தா தான் அறிய முடியுமே தவிர மற்ற புலன்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒவ்வொன்னும் அறியறதுக்கு ஒவ்வொரு சாதனம் இருக்கு. அதே போல இந்த ஆத்ம தத்துவத்தை அறிவதற்கு சாதனம் என்ன? குருமுகமாக கேட்க வேண்டும். அது என்ன சார் குருமுகமா கேட்கறது? யாரோ சொல்றா என்ன செய்யவா? தெரிஞ்சு தொட்டாலும் தெரியாது தொட்டாலும் நெருப்பு பொசுக்கத்தானே செய்யறது. குருவாக்கில இருந்து வந்தாத்தான் பிரயோஜனப்படுமா? இல்லப்பா, குருமுகமா வந்தாத்தான் ஆச்சாரியா தெய்வ வித்யா சாதிஷ்டா பிராபதி. அவர் முகமாக வந்ததான வித்தியத்தான் உங்களுக்கு இந்த ஜன்மாவில பலத்தை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லும். ஆகையால் இத பிரத்யட்சமோ அனுமானமோ மற்ற சாதனங்கள்னாலயோ அடைய முடியாது. இதை அடைய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நாம் என்ன சொல்லிருக்கோம்? அப்பிரமேயா. விஷ்ணுதாஸ்நாமத்திலையும் அப்பிரமேயா அப்படின்னு அப்பிரமேயா அப்படின்னு பாண்டுக்கு பேரு. இதுக்கு சொல்லும் பொழுது பிரமாத்தும் யோக்கியா பிரமேயா பிரமேயா நபவதி அப்பிரமேயா, அறிவுக்கு அப்பாற்பட்டவள். இதுல அப்பிரமேயாங்கிற ஒரு அர்த்தம் தான் இங்க பண்ணினா விஷ்ணுதாஸ்நாமத்திலையும் மற்றவைகள். இவர் என்ன பண்றார்? அப்பிரமேயா. உங்களுக்கு தெரியாது, பிரம்மா விஷ்ணு ருத்ராதிகள் அவ ஞானத்தினால அம்பாள அறிந்திருக்கார்கள். அப்பிரமேயா. ஆன பிரம்மா விஷ்ணு ருத்ரா, அவளுக்கு ஆனு பேர். அகாரோவை விஷ்ணு அப்படின்னு பர்சன் சொல்றது. அதனால அகாரார்த்தி பிரம்ம விஷ்ணுவாதிபிகி பிரமேயாவா. அதான் பிரம்மா விஷ்ணுவாதிகளா இருந்தாத்தான் அம்பாள பார்க்க முடியும், தியானம் பண்ண முடியும். இதுதான் சௌந்தர லஹரியில முதல் ஸ்லோகத்துல கதம் ஹரிஹர விரிஞ்சாதிபிரபி பிரணந்தும் ஸ்தோதும் வா கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. ஹரிஹர விரிஞ்சாதின்னு சொன்னாரோ இல்லையோ அப்படி. இது இரண்டாவது அர்த்தம் சொன்னார். மூணாவது அப்சு பிரமேயாவா. ஜலத்தில் பார்க்கலாம். அம்பாளுக்கு ஜலம்னா இஷ்டமா. அதனால்தான் சாதாரணமாக பூஜை பண்ணும் பொழுது வருணனை ஆவாகனம் பண்ணி அதை பண்ணிட்டு இருக்கோம். கலசத்தை வச்சு நவராத்திரி காலத்துல 9 நாளைக்கு கலசத்தை வச்சு அதுல ஆராதனம் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? அந்த அம்பாளுக்கு மமயோனி ரஸ்வா அந்த முத்ரே வேதம் சொல்றது. மமயோனிகி அப்சு, ஜலத்துல இருந்து பிறந்தா. பார்க்கடல கடையும் பொழுது மகாலட்சுமியாக அவதாரம் பண்ணினா. ஆகையால் அம்பாளுடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு, காரணம் எங்க இருக்கு? தான் ஜலத்துல தோன்றுகிறார். ஆகையால் ஜலம் என்றால் ஈஷ்டங்கிற அபிப்பிராயத்துல அப்சு பிரமேயாவா மூணாவது அர்த்தம் சொன்ன. இப்படி இந்த மூணு அர்த்தம் சாதாரணமாக லோகத்துல உபனிஷத்துகள்ல நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோங்கிறது அதோட விட்ட. அடுத்தது ஸ்வப்பிரகாசா. இதை பத்தி நமக்கு தெரியும். பிரகாசம்னா என்ன அர்த்தம்? ஒளின்னு அர்த்தம். எல்லாம் தான் ஒழிக்கிறது. சூரியன் ஒழிக்கிறார், சந்திரன் ஒழிக்கிறார். இந்த ஒளி எல்லாம் என்ன பெரிய விசேஷம்? ஒளி நிறைய பொருட்கள் இருக்கிற தீபத்துக்கு ஒளி இருக்கு. இது பிரகாசம்னு சொன்னா போறாதா? ஐயா, இப்படிப்பட்ட பிரகாசம் அல்ல, நிச்சயமான பிரகாசம். அதோட மட்டும் இல்ல, இன்னொருத்தர் இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து பிரகாசத்தை தான் வாங்கி கொள்ளாமல் தானே பிரகாசிக்கிறவள். இப்ப ரோட்ல எல்லாம் போனேன்னா மோட்டார் கார் விடுறப்ப வரிசையா சிவப்பா ஒட்டி வச்சிருக்கா நடுவுல. இந்த கார் லைட்ல அது விழுந்ததுன்னு கரெக்டா பிரகாசிக்கிறது. உங்களுக்கு வழி இந்த பக்கம் தான் இருக்குன்னு தெரியுது. ரோட் லைட் இல்லாத போனாலும் பிரகாசி. அது எப்படி சார் பிரகாசிக்கிறது? உங்க கார் ஹெட்லைட் அதுல விழுந்த பிறகு அது பிரகாசிக்கிறது. இது என்னன்னா பரப்பிரகாசம். வெறுமனே உபனிஷத்து வாசிக்கிட்டே இருந்தாலும் என்னன்னு நம்ம பார்த்தா தான் தெரியும். அது சாதாரணமா தானா பிரகாசிக்கல. இந்த ஒரு லைட் அதுல விழுந்த பிறகு அது ஒழிக்கிறது. இது பரப்பிரகாசம்னு பேரு. ஏன்னா நம்ம அனுபவிச்சா தானே நமக்கு நல்லா தெரியுது. ஆனா அப்படி இல்லாமல் தனக்கு தானா ஒழிக்கிறது. இன்னொருத்தருடைய தயவு இல்லாமலேயே எப்பொழுதும் எது ஒழிக்கிறதோ அது சொல்ற. அப்படிப்பட்டதான தத்துவம் எதுன்னா அந்த பரதத்துவம் ஒண்ணுதான். அந்த பரதத்துவம் பிரகாசிக்கிறதுக்கு இன்னொருத்தருடைய தயவு இல்ல, வேற எங்கிருந்து அது ஒளிய வாங்கி கொள்றதில்ல. ஒளி தன்னிடத்திலேயே ஸ்வபாவமாக இருக்கு.
இந்த ஸ்வபாவமாக இருக்கு என்று நம்ம பார்க்கிறோம் அல்லவா? இந்த ஸ்வபாவமாகவே அந்த ஒளிக்கு ஒரு தன்மை இருக்குன்னு சொல்றதுக்கு உபனிஷத்துகள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. என்ன பண்றது? ஏன்னா மனுஷனுக்கு அனுபவம் இருக்கு, ஆனா இது இன்னது என்று அறிவதற்கு அவனுக்கு கஷ்டமா இருக்கு. சொன்னாதான் புரியும். நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆத்மா ஸ்வபிரகாசம், அது எதனுடைய ஒளியையும் எதிர்பார்ப்பதில்லை, எல்லாவற்றையும் ஒழித்து கொண்டிருக்கு. இத சொல்லணும். எங்க சார் ஒழிக்கிறது? கண்ண மூடினா அதுவே தெரியும். எல்லாத்தையும் ஒழிக்கிறது அப்படிங்கிறான். நியாயம்தான். கேள்வி கேட்டா கேள்விக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஆனா நீங்க உலகத்துல இருக்கிற பொருள்கள்லாம் பாக்குறேன், அந்த பொருள்கள்லாம் வெளிச்சம் இருந்தா தான் தெரிகிறது, வெளிச்சம் இல்லைன்னா தெரியல. நம்ம சாதாரணமாகும் பிரதாரத்துக்கு முதலே சொல்றது எதனால மறைக்கப்பட்டிருக்க? மிருத்யுனால மறைக்கப்பட்டிருக்க. எல்லாம் மறைஞ்சு கிடக்க. அதான் மிருத்யுங்கிறது நான் அவித்யன்னு சொல்றேன். அஜானமானது எல்லாவற்றையும் மறைச்சிருக்கிறதுனால அதை நான் காண முடியவில்லை. ஒரு ரூம்ல ஒரே இருட்டா இருக்கு சார், கார் இருட்டு, கும் இருட்டு, அதுல இருக்கக்கூடியதான் பொருள் ஏதாவது தெரியல? ஒன்றும் தெரியல, ஒரே இருட்ட. நைட்ட தமோ கிரஸ்தமிவ ஆஹா. இது மாண்டூக்கிய உபனிஷத்துல சொல்ற, ராத்திரி இருட்டுனால எல்லாமே மறைக்கப்பட்டது. அப்படிப்பட்டதான அந்த காசு இருட்டு இருக்குமே, பொருள் தெரியறதோ? தெரியல. ஆனா அந்த இருட்ட போய் வெளிச்சம் வந்தா பொருள் தெரியறது அல்லவா? தெரியும். இப்ப என்ன அர்த்தம்? ஒரு பொருள் எனக்கு தெரியணுமையானால் பொருள் இருந்து பிரயோஜனம் இல்ல, கண்ணிருந்து பிரயோஜனம் இல்ல. ஆனா என்ன, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டதாக வெளிச்சம்னு ஒண்ணு இருக்கு. என் கண்ணு வெளியில் இருக்கக்கூடியதான பொருளை வெளிச்சம் இருந்தால் அறியும், இல்லைன்னா இல்ல. இது சாதாரணமா இது வரைக்கும் புரிகிறது. எப்பவுமே வெளிச்சம் இருக்கும். அந்த வெளிச்சம் எப்படிப்பட்டதான வெளிச்சம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசனை படி பார்ப்போம். இதுக்கெல்லாம் பெரிய அப்படி சிரமங்கள்லாம் வர வேண்டாம், சாதாரணமா ஆர்குமெண்ட்னாலேயே புரியும். இப்ப பகல்ல நமக்கு சூரியனுடைய வெளிச்சம், அந்த வெளிச்சத்துல எல்லா பொருளையும் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் பார்க்கிறோம் சொன்னதே உங்களுக்கு ஆமான்னு. ஆனா எல்லாவற்றையும் பார்க்கல. சூரியனுடைய வெளிச்சத்துல கலரை பாக்குறேன், பொருளுடைய சைஸ பாக்குறேன், அவெல்லாம் பார்த்திருக்கேன். சுவைய சூரிய வெளிச்சம் காட்டுறதா? வாசனைய சூரிய வெளிச்சம் காட்டுறதா? இல்லையே. அப்ப என்ன? திறமையை மற்றும் சூரிய வெளிச்சம் காட்டுறது. எது? கலர் எல்லாம் காட்டுறது, அந்த பொருளுடைய ஷேப் எல்லாம் காட்டுறது, இவைகள்லாம் காட்டுறதே தவிர சூரிய வெளிச்சத்தினால் மட்டும் அறிய முடியாதான பொருட்கள் பல இருக்கு. எது? உங்க மனசுல இருக்கிற எண்ணம். என்ன பத்தி நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு 100 சூரியன் வந்தாலும் போராதுன்னு நீங்க சொன்னாதான் எனக்கு தெரியும். இல்லைன்னா நான் யோகியா இருக்கணும், நிறைய தபஸ் பண்ணி இருக்கணும். அப்படி நிறைய தபஸ் பண்ணினா இதை பத்தி யோசனை பண்ண மாட்டான். அவ ஆத்மாவை பத்தி யோசனை, உங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அங்க இருக்கிற கவலைகள்லாம் நாம தெரிஞ்சது என்ன சார் விவகாரம்? அப்ப விவகாரம் என்ன? அதனால எல்லா பொருளையும் சூரிய கிரணங்கள்னால பிரகாசிக்க முடியும். அப்படி சூரியன் இல்லைன்னா சூரியன் அஸ்தமித்த பிறகு சந்திரன் ஒளியில பாக்குறோம். சூரியனும் சந்திரன் இல்லைன்னா எலக்ட்ரிக் லைட்ல பாக்குறோம், இல்லைன்னா தீபத்தை வச்சு பாக்குறோம், பொருள்களை பாக்குறோம். ஆனா இந்த பொருள்கள் எல்லாமே எங்கிருந்து வெளிச்சத்தை எடுத்துள்ளது யோசனை பண்ணி பாருங்க. சந்திரனிடத்துல இருக்கக்கூடியதான வெளிச்சம் எல்லாம் சூரியனுடைய வெளிச்சம் சந்திரனிடத்துல பட்டு நமக்கு வந்திருக்கு. இந்த சின்ன குழந்தை வெயில்ல கண்ணாடியை வைக்கிறான், அந்த கண்ணாடியில இருந்து சூரிய கிரணங்கள் பட்டு நம்ம ஆத்துக்குள்ள வந்து விழாது. அதே மாதிரிதான் சூரிய கிரணங்கள் சந்திரன் மேல விழுந்து சந்திரனுடைய கிரணங்கள் நம்ம ஆத்துல வருது. இந்த தீபம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இங்க எங்க வந்ததுன்னு எண்ணெயில இருந்து வந்தது. எண்ணெய் தைகமான பதார்த்தம் நையாயிட்டம். அப்ப விவகாரம்னா எண்ணெய், நெய் முதலிய பதார்த்தங்கள், பெட்ரோல், கெரோசின் இவைகள்ல இருந்து அந்த ஒளியானது வந்திருக்கு. அதான் தீப ஒளி. நெருப்பு நமக்கு தெரியும். இப்படிப்பட்டதான ஒளிகள் எல்லாம் அப்பப்பொழுது சில பதார்த்தங்களுடைய சயோகத்தினால வந்தவை, ஒரிஜினல் இல்லை. இப்ப நம்ம ஜாத்திரத்துல பொருள்கள் எல்லாம் பாக்குறோம் இல்லையா?
முழிச்சுட்டு இருக்கிற நிலைன்னா முழிச்சுக்கிற நிலைன்னா என்ன காரணமா எல்லாம் கிளியரா சொல்லணும். முழிச்சுட்டு இருக்கேன்னா என்ன அர்த்தம்? 19 பதார்த்தங்களை உபயோகப்படுத்தல முழிச்சுட்டு இருக்கேன்னு அர்த்தம். என்னது? கண்ண காது மூக்கு நாக்கு தோல் 5 அறிவு புலன்கள், வாக்பாணி பாதபாயு பஸ்தம் எனக்கூடியதான 5 செயல் புலன்கள், பிராணாபானம் வியானோதான சமானம் எனக்கூடியதான 5 காத்துகள் நான் உபயோகப்படுத்தலன்னு சொல்லாதியோ. மூச்சுக்காத்து உள்ள வேலை போயிட்டு இருக்குன்னு திடீர்னு சில பேர் இல்லையே நான் உனக்கு யூஸ் பண்ணலையே என்ன நீங்க பண்ணாத போனாலும் அது அதனுடைய வேலை செய்யறது. அதே மாதிரியே மனசு புத்தி சித்தமாக மொத்தம் இந்த 19 எவ்வளவு செகண்ட் வேலை பண்ணிட்டே இருக்கு உங்களுக்கு. இந்த 19 வேலை செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு ஜாகிரத நிலைன்னு மூச்சுட்டு இருக்கேன் நீங்க சொல்றோம் இல்லையோ. சில இதுல கோப்பம் மூச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறோம். மூச்சுட்டு இருக்கேன்னு என்ன அர்த்தம்? புலன்கள் மனசு வேலை செய்யுது. இத்தனையும் வேலை செய்யும் பொழுது இதுக்கு வேலை செய்யக்கூடியதான திறமையை ஒருத்தரை கொடுத்திருக்காரு பார்த்தீங்களா? அவர் யாரு? சுவப்பிரகாசமான ஒரு ஆத்மா. உள்ள அது இருந்தால் எல்லாமும் நடக்கும். இல்லைன்னு ஒண்ணும் நடக்காது. கரண்ட் இருந்தாதான் உங்க இடத்துல ஃபேன் சுத்தும், லைட் எரியும், ஃப்ரிட்ஜ் வேலை செய்யும், ஏசி வேலை செய்யும். வெயில் அப்படியே கொளுத்துறதுங்கிற இதுக்கெல்லாம் என்ன வேணும் உங்களுக்கு? இதெல்லாம் வாங்கி வச்சா போறாங்க. ஆனா என்ன பண்ணா கரண்ட் இருக்கணும் அங்க. அதே மாதிரி கண்ணு காது மூக்கு நாக்கு இருந்தா போறாது. இவைகளை இயங்கி வைக்க உள்ள இருக்கக்கூடியதான தத்துவம். அது மட்டுமா? கண்ணு குடத்தை பார்த்தால் குடமானது எனக்கு தெரியணுமே. ஆனால் இதற்கு முன்னால என்ன சொன்னேன்? கண் இருக்கணும், குடம் இருக்கணும், வெளிச்சம் இருக்கணும். இருக்க இந்த 3 இருந்தா அறிவு மனசுக்கு வராது. உள்ள இருக்கிற ஆத்மா மனசோட சேரணும். அப்பதான் வரும். பக்கத்திலேயே இருந்து பேசிட்டே இருக்கான் சார். இவன் எங்கேயோ மனசு வச்சுட்டு இருக்கான். டிவி பார்த்துட்டே இருக்கான். அந்த ஃபுட்பால் மேட்ச் அப்படியே பார்த்துட்டாலும் ஐக்கியமாயிட்டான். சமாதி வந்துருக்கு. பக்கத்துல அம்மா காவி கொடுத்தல காவிங்கிறான். அப்படியே வச்சுட்டு இருக்க. அப்பமா இதை பார்க்கவே இல்லை. என்ன விவகாரம்? அதுல ஒன்று போயிட்டா. இப்ப விவகாரம் என்ன? இவைகள் எல்லாமும் இருந்த போதிலும் உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா அந்த மனசோட சேரலைன்னா இவைகள் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நிஜமாக எல்லா பொருளையும் காட்டுவது என்ன? இந்த வெளியில இருக்கக்கூடியதான வெளிச்சம் மட்டும் இல்ல, இந்த வெளிச்சத்தோட சேர்ந்து உள்ள இருக்கிற வெளிச்சம். இது இல்லைன்னு நான் சொல்லல. புஸ்தகத்தை படிக்கிறது எனக்கு லைட் வேணும், இருந்தா தான் புஸ்தகத்தை படிப்பேன். ஆனா புஸ்தகத்தை படிக்கிறது இந்த லைட் மட்டும் இருந்தா போறாது. ஆனா என்ன வேணும்? இந்த லைட்டோட உள்ள இருக்கிற ஆத்மாவும் வேலை செய்யணும். அந்த ஆத்மா மனசோட வேலை செஞ்சு கண்ணோட சேர்ந்து இது மேல விழுந்தாத்தான் வரும். ஆத்ம பிரகாசம் தான் இவைகளை பிரகாசிக்கிறது ஜாகிரத நிலையில. இது கிளியரா புரியல. ஏண்டா நீங்க ஆத்மா ஒளிங்கிறேன், எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ஆத்மாவும் பார்க்கல, ஆத்மா ஒளியும் பார்க்கல. பார்த்திருந்தேன்னா நான் கிளாஸுக்கு வந்துட மாட்டேன், நான் முக்கிய அடைஞ்சிருப்பேன். அதனால விவகாரம் இது விவகாரம் ஒன்றும் இல்லை. ஆனா எப்படின்னா இந்த ஆத்மா ஒளி மட்டும், ஏன்னா இங்க வெளி ஒளியும் இருக்கு, உள் ஒளியும் இருக்கு. எதனால் குடம் பிரகாசிக்கிறது என்கிறத கிளியரா எனக்கு டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்ல தெரியல. இதுக்காக என்ன பண்ணினார்? அத்ராயம் அத்ராயம் புருஷோ திருப்பதி அப்படின்னு பதகாரத்துல இங்க இருந்து அப்படியே ஸ்வப்ன நிலைக்கு அழைச்சிட்டு போயிட்டார். ஸ்வப்ன நிலையில பார்ப்போம். ஸ்வப்னம்னா என்னது மறுபடியும் பார்க்கணும். ஏன்னா இங்க ஸ்வப்பிரகாசான்னு வருது இல்லையோ. ஸ்வப்னம்னா என்னது? கவலைப்படாதீங்க. நீங்க தூங்குறேன், அமாவாசைன்னு வச்சுப்போம். அந்த அமாவாசைக்கு ராத்திரி தூங்குறேன், மத்தியானம் தூங்கப்படாது, ராத்திரி தூங்குறேன். அந்த ராத்திரி தூங்குறப்ப என்ன ஆச்சுன்னா, ராத்திரி ஆனத்தினால சூரியன் இல்ல, அமாவாசை ஆனத்தினால சந்திரன் இல்ல. உங்களுக்கோ 0 வாட் பல்பு இருந்தாலும் தூக்கம் வராது, அதையும் ஆஃப் பண்ணிவிட்டு பூமிரட்டா இருக்கு. அடுத்து 5-6 நிமிஷம் ஆனதுன்னு திடீர்னு இவருக்கு மவுண்ட் ரோட்ல நடந்து போறா போல ஒரு சொப்பம். எல்லாம் கிளியரா தெரியறதுன்னு இந்த கோடியில இருந்து அந்த கோடியை கிராஸ் பண்ணிட்டே இருக்கா, எல்லாம் தெரியறது. எங்க அந்த போர்டுல இருக்கிறதெல்லாம் படிக்கிறான், பக்கத்துல இருக்க எடுத்து சொல்றான். அவர் ஏதோ கேள்வி கேட்டா பதில் சொல்றான். இதெல்லாம் எப்படி சார் வந்தது? இங்க முழிச்சுட்டு பாக்குறா போல சொப்னத்திலையும் பாக்குறா, முழிச்சுட்டு இருக்க நிலையில நடக்கிறா போல எங்கேயும் நடக்கிறா, இங்க கைய கால ஆட்டுறா போல அங்கேயும் ஆட்டிட்டு இருக்கா. எல்லா உருப்படியும் வேலை செய்யறது. ஆனா இந்த சரீரம் இல்ல, அதேதோ ஒரு சரீரம். ஆனா முடிச்சுட்டு எழுந்துட்டா ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு. அப்புறம் கேட்டா இதெல்லாம் பார்த்தேன்னா, சாமி கேட்டா லைட்டு தான் இல்லையே எப்படி பார்த்தேன்?
சொப்னத்துல மவுண்ட் ரோட்ல இதெல்லாம் பார்த்தேன், பஸ் நம்பர் பார்த்தேன், அங்க இருக்கிற போர்டெல்லாம் பார்த்தேன். இது இங்கேயே ஒழுங்கா கண்ணு தெரியல, பவர் போடல, டாக்டர் பொண்ணு சொல்லிடு முடிச்சுட்டு இருக்கிற நிலையில சொப்னத்துல கண்ணாடி கூட போட்டுக்காம தூங்கி இருக்கு. அதெல்லாம் எப்படி பார்த்தேன் மாமி? என்ன பண்றது அம்மா, கல்யாணம் என்னைக்கு பண்ணிட்டேனோ அன்னில இருந்து உன் கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல, விட்டுருண்டா. ஸ்ரீநாம் அசிக்ஷித பட்டுத்துவம். அவளுக்கு அவ படிக்காத போனாலே நல்ல இன்டெலிஜென்ஸ் அவளுக்கு. என்ன புருஷனை கிராஸ் பண்றதுல இது என்ன விவகாரம்? படிச்ச பொண்ணு வேற கல்யாணம் பண்ண சொல்லணுமா? என்ன பண்றது? எப்படி பார்த்தேன்? வெளிச்சம் இருந்தா தானே பாத்திருக்க முடியும். வெளி வெளிச்சங்கள் ஒண்ணும் இல்லையே. ஆனாலும் அங்க பார்த்தல, அங்க பார்த்ததுனால ஆத்மா பிரகாசம். அத்தா எம்பொருளி நான் எல்லாவற்றையும் பார்த்து சுவைத்து அறிந்து எல்லாம் பண்ணிருக்க வேண்டும். இவர்கள் எல்லாம் வெளிச்சம் இருந்தால் தான் நடக்கும். அங்கோ வேறு வெளிச்சம் இல்லை. ஆனா அனுபவித்திருக்கேன். அங்க இருக்கக்கூடியது ஆத்மாதான். ஆகையால் ஆத்மாவுடைய பிரகாசா. இப்ப ஜாக்கிரத்துல சொல்லிவிட்டேன். ஜாக்கிரத்துல வெளி வெளிச்சமும் இருக்கு, உள் வெளிச்சமும் இருக்கு. ஆனா யோஜனை பண்ணினவனுக்கு உள்ள வெளிச்சத்தினால்தான் பார்க்கறாரு, தெரிஞ்சுக்கலாம். ஆனா சொப்னத்துல நிச்சயமாக வெளி வெளிச்சங்கள் ஒண்ணும் இல்லை. ஆனா உள் வெளிச்சம் தான் இருக்கு. சுசுப்திக்கு என்ன? தூக்கத்துல எப்படி? தூக்கத்துலயும் ஆத்மா இருக்கோ இல்லையோ, ஆத்மா வெளிச்சமா இருக்கணுமோ இல்லையோ. அப்ப தூங்கின எனக்கு நான் வெளிச்சமா தூங்கினேன் அப்படின்னு சொல்லணுமோ இல்லையோ. காலமுறை எழுந்திருந்தேன், நிஜமாக உங்க ஆத்மா சுப்பிரகாசமா இருக்குமையானால் அந்த நீங்க தூங்கி எழுந்த பிறகு என்னமா தூங்கினேன்? இனிமையாக தூங்கினேன், நன்றாக தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன், இவைகள்லாம் நீங்க ஒன்றும் அறியாமல் தூங்கினேன், இவைகள்லாம் சொல்ற மாதிரியே வெளிச்சத்தில் தூங்கினேன் சொல்லணும். சொல்றீரா? யாராவது சொல்றீரா? சொல்லலையே. அப்ப என்னாச்சு? பிரதார் இன்னைக்கு இந்த ட்ரெயின் வச்சிருக்காங்க, ஊடி குடஞ்சு படிக்கலாம். விவகாரம் என்ன சொல்றது? அங்க இருட்டு இருக்கு, தூக்கத்துல என்ன இருக்கு? அஜ்ஞானம் இருக்கு. அஜ்ஞானத்தை ஒழித்துக் கொண்டு தானே இருக்கு. என்ன சுவாமினர், நான் இருட்டுல பொருளை காண மாட்டேன். ஆனா இருட்ட ஒழிக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணுமா வேண்டாமா? இருட்டனுக்கு தெரியுமா வேண்டாமா? வெளிச்சத்துல இருட்ட தேட முடியுமோ? வெளிச்சம் வந்ததுமே இருட்டு போயிடுமே. அப்ப விவகாரம் என்ன? அதுக்காகத்தான் ஆத்மா என்ன பண்ணிட்டான், இருட்டையும் நான் ஒழிக்கிறேன். இந்த வெளிச்சத்தை விட அந்த வெளிச்சம் வேறு. இந்த வெளிச்சமானது இருட்டை நீக்கிவிடும். இருட்டு இருந்தால் இது வராது, இது வந்தா இருட்டு போயிடும். இருட்டுக்கும் அந்த வெளிச்சத்துக்கும் அத்தியந்த விரோதம். ஆனா ஆத்மஸ்வபிரகாசம் என்ன பண்றதுன்னு இருட்டையும் வெளிக்கிறது, இருட்டையும் காட்டி கொடுக்கிறது. தட்சிணாமூர்த்திக்கு கீழே ஒரு அஜ்ஞானம், ஒரு பிசாச்சு ஒண்ணு இருக்கு. பாத்தீங்களா? கோயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி காலு கீழே ஒரு அபஸ்மாரம்னு பேர், அப்படி அவர் ஒருத்தொண்டு இருக்காரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா சில இதுல நடராஜ சுவாமி கீழே கூட இருக்கும். ஏன் சுவாமி? இது அஜ்ஞானத்தை அழித்து கொண்டு, அஜ்ஞானத்தை நாசம் பண்ண மாட்டார், அழித்து விட்டு. அஜ்ஞானம் எப்ப நாசமாகும்? உங்க மனசுல இருந்து அகண்டாகார விருத்தி அதுல ஆத்மா சைத்தன்யம் பிரதிபலித்தால் அப்பொழுதுதான் அஜ்ஞானம் போகும். வெறும் பரமாத்மா என்ன பண்றது? அஜ்ஞானத்தை அழித்து வச்சுருக்கு. அவ்வளவுதான். அஜ்ஞானமும் இருக்கு, அஜ்ஞானத்தை பிரகாசிச்சு. தூக்கத்திலையும் அந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா இருக்கிறதுனால்தான் எதையும் நான் பார்க்கல என்று இருட்டையே பார்த்தேன்னு சொல்றேன். அஜ்ஞானத்தையும் நகிஞ்சிதவேதிகம்ங்கிறதுனால்தான் அஜ்ஞானம் தெரியும். ஜாகிரத்திலையும் ஸ்வப்னத்திலையும் சுசுப்தியிலையும் நீங்க ஆத்மஸ்வப்பிரகாசத்தை பார்த்தீர். அதனால ஆத்மா ஸ்வப்பிரகாசம்னு புரியலேன்னு இனிமேல் சொல்லப்படாது. சொன்னா ஒண்ணு ஒருத்தரும் கோச்ச மாட்டாங்க, இன்னொரு தரம் பிரதானிய பாடம் சொல்லுவோம். என்ன பண்றது? அதை புரிஞ்சுதான் மோட்டம். அதை புரிஞ்சுக்கல புரியலன்னா இன்னொரு தரம் சொல்ல வேண்டியது. ஆனா இதே மாதிரி சொல்ல மாட்டான். வேற எக்ஸாம்பிள்ஸ் ஏதோ ஏன்னா நம்ம ஆச்சாரியா என்ன கருணை, எப்படித்தான் சொல்லிக் கொடுத்தான்னு தெரியல. இப்ப நம்ம யாருக்காவது சொல்லிக் கொடுக்கறோம்னா நீங்க சொல்றது சரியா இல்ல, மகத்து மேலே சொல்லி விடுறாங்க. அன்னைக்கு அப்படின்னு சொல்லல. இருந்தாலும் அது எப்படி மண்டையில பூச்சினாங்கிறது தெரியாது. அது ஏதோ ஒரு டெக்னிக். எப்படி ஏதோ விதமா சொன்னா அது எப்படியோ புரிஞ்சுடுறது. அது எப்படி புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி என்ன பண்ணும், வேற வேற எக்ஸாம்பிள் சொல்லி சொல்ல வேண்டியதா.
அதனால அம்பாள் எப்படி இருக்கா? ஸ்வப்பிரகாசா. ஒண்ணு இந்த ஸ்வப்பிரகாசாங்கிற ஸ்வாங்கிற பதத்துக்கு பரப்பிரகாசம் இல்லேன்னு வச்சுட்டு ஸ்வப்பிரகாசம்னு இது வரைக்கும் சொன்னேன். இந்த 3 நிலை தவிர மனுஷனுக்கு 4வது நிலை இல்ல சார். ஜாகிரதையும் ஆத்மா ஸ்வப்பிரகாசம் சொன்னேன், சொப்ன நிலையில சொன்னேன், தூங்குறப்பவும் சொன்னேன். 4வது நாள் உங்களுக்கு பிரசித்தமா இல்ல, ஆயர் அது சொல்லல. இது வரைக்கும் பார்த்தோம். ஆத்மாபின்ன பிரகாசா, ஆத்மாபின்னமான ஒரு பிரகாசம் தன் ஆத்மாவே பிரகாச வடிவமாக உள்ளது, ஒளி வடிவமாக இருக்கு. ஒளி என்றால் லைட் என்று நினைக்கப்படாது. ஒளி என்றால் எது இருந்தால் எல்லா செயலும் நடக்குமோ அது. ஆத்மாபின்ன பிரகாசா யஸ்யாஹ. இரண்டாவது என்னன்னு, திருஷ்யாத்வாபாவேன பர அப்பிரகாசியத்வாத். ஆத்மாவை ஒழிக்க கூடியதான மற்றொரு பொருள் உலகத்திலேயே இல்ல. இருக்கிறது ஆத்மா தான். நாம என்னமோ இது அது அங்கு இங்கு ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். உலகத்துல இத்தனை விசித்திரமான பதார்த்தங்கள், எத்தனை புஷ்பங்கள், எத்தனை காய்கள், எத்தனை பழங்கள். ஒரு மாம்பழம் எடுத்துட்டா அதுக்கெல்லாம் நாமகரணம் பண்ணியிருக்கேன் சார். இது பங்கனப்பள்ளிங்கிறான், இது பெங்களூராங்கிறான், இது அல்போன்ஸுங்கிறான். அதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கான். இவனுக்கு பேர் இல்லாத போல அவைகளுக்கெல்லாம் பேர் வச்சிட்டு இருக்கான். விவகாரம் முழுக்க என்ன ஆச்சுனர், இத்தனை பேரு இத்தனை உருவங்கள் இருந்த போது அத்தனையும் ஒரே ஸ்வரூபன. ததேவ சோம்யமக்ர ஆசி ஏகமேவ அத்விதீயம். சுட்டிக்கு முன்னாலே ஒன்னாத்தான் இருந்தது, சுட்டிக்கு பின்னால அதுவே இத்தனை வேஷங்களை போட்டிருக்க. இத்தனை பதார்த்தமா காணப்படுவதும் அதேதான். தங்கம் விலை குறைஞ்சிருக்குன்னு 2 பார் 10 கிலோ 10 கிலோ 20 கிலோ வாங்கி கொடுத்தாச்சு. உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? அது கையில எடுத்துன்னு போறீங்களா? இல்லையே. என்ன பண்ண, மாமிக்கு தலை இருந்து கால் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணி போட்டிருக்கேன். இத்தனையும் என்னதுன்னா அத்தனை தங்கம் தான். அதுக்கு தனித்தனி பேர் உண்டு. வள, மோதிரம், கிரீட்டம், நாகபத்து எதோ பண்ணிருக்கேன், கண்டம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இருந்த போதிலும் அவைகள் எல்லாம் என்ன, வெறும் தங்கம் தானே. தங்கமா இருந்த போதிலும் அது ஆபரணங்களா பண்ணினா தானே நீங்க போட்டுக்க முடியறது. ஆபரணங்களா பண்ணி வெவ்வேறு ஷேப் இருந்த போதிலும் அது வெறும் தங்கம் தானே. அதே மாதிரி வெவ்வேறு பொருளாக உலகத்தில் காணப்பட்ட போதிலும் அந்த பொருள்கள் எல்லாம் என்னென்ன, ஒரே ஸ்வரூபம் தான். அது என்னது, ஆத்மஸ்வரூபம், ஆத்மா தான். ஆகையால் அந்த அம்பாளை தவிர 2வது பொருள் உலகத்துல இல்ல. இருந்தால் அதனால ஒழிக்கப்பட்டிருக்கும். அதான் திருஷ்யத்துவ அபாவேன. 2வது பொருள் இல்லாதனால பர அப்பிரகாசியத்வாத் அத்ராயம் புருஷஸ்வயம் ஜோதிரிதி ஸ்ருதே. இதான் பிரகதாரண்யத்துல அம்சம். அதை சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இப்ப ஸ்வப்பிரகாசங்கிறதுக்கு 2 அர்த்தம் சொல்லியாச்சு. ஒண்ணு ஸ்வமுன ஆத்மா. சூத்திர பாஷ்யத்துல யுக்வாத்யாயதனம் ஸ்வசப்தாத் அப்படின்ட்டார். யுக்வாத் யத்னிஞ்சௌ பிருத்வீகாந்தரிக்ஷம் போதம் மனசா பிராணைஸ்ய சர்வை அப்படின்னு முண்டகோபனிஷத்துல மேல் லோகமோ கீழ் லோகமோ எல்லா நடுவில் இருக்கிற லோகங்களும் எல்லா லோகங்களுக்கும் அடிப்படையாக எது இருக்கோ, எது தாங்கி கொண்டிருக்கோ அதுதான் பிரம்மம், அதான் ஆத்மா அப்படின்னு சொல்லியிருக்கார். அத சொல்றதுக்காக சூத்திரக்காரர் யுக்வாத்யாயதனம் ஸ்வசப்தாத் அப்படின்ட்டார். ஸ்வசப்தாத்னா ஸ்வம்னா என்ன அர்த்தம், ஆத்ம சப்தாத் தமேவ மன்ய ஆத்மானம்னு அந்த ஸ்ருதியிலேயே இருக்கான், அந்த மந்திரத்திலேயே இருக்க. தமைவைக்கம் ஜானதா ஆத்மானம்னு இருக்கு. ஏன்னா ஆத்மான ஸ்வசப்தம்னு. ஸ்வங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம், ஆத்மா. இங்க சுப்பிரகாசா ஸ்வப்பிரகாசா, சோமுனா ஆத்மா. சூத்திரக்காரர் வியாசாச்சாரியர் சொல்லியிருக்கார். ஆத்மா பின்ன பிரகாசா ஒரு அர்த்தம் சொன்னேன். பரப்பிரகாசியம் இல்லைங்கிறதுனால ஸ்வப்பிரகாசம்னு 2வது அர்த்தம் சொன்னேன். இப்ப என்ன பண்றாள், சு அப்பிரகாசம். துஷு அப்சு பிரகாசா யஸ்யாவா. அப்சு பிரகாசா ஜலத்தில் நன்றாக காணப்படுகிறது. அதனால்தான் தீட்சாதிகள் பண்ணும் பொழுது, காஸ்தி சாம்பவி இந்த தீட்சைகள் பண்ணும் பொழுது கலசத்துல மாத்திருக்கா சக்கரத்தை எழுதி அதெல்லாம் பூஜை பண்ணி அது பண்ணணும். அப்பொழுது இதயத்துல நன்றாக பிரகாசிப்பாள் அப்படிங்கறத துஷு அப்சு பிரகாசோவா ஸ்வப்பிரகாசா யஸ்யாவா. எப்படி ஸ்வப்பிரகாசாக்கு 3 அர்த்தம். அதுக்கு அடுத்தது
மனோவாச்சா மதோச்சரா, மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவள். இது என்னதான ஒரு ஸ்வரூபம் என்று லோகத்துல காண முடியாது. ஏன்னா அப்ப முதல்ல நீங்க அப்புறமேயான்னு சொல்லிட்டு அதற்கு இதேதானே அர்த்தம். ஆமா, அப்புறமேயான அறிவுக்கு அப்பாற்பட்டவள்னு சொன்னேன். இந்த அறிவானது சாதாரணமாக மனிதர்களுக்கு புலன்கள்னாலையும் மனசுனாலத்தான் வருது. ஆனா இந்த புலன்கள் மனசு இவைகள் இருக்கு பார்த்தா, இவைகளுக்குள்ள இந்த வாக்குன்னு ஒண்ணு இருக்கு. அந்த வாக்கானது என்ன பண்றதுன்னு சாதாரண புலன்கள்னால அறிய முடியாத விஷயத்தையும் அது அறிவிக்கிறது. எப்படி? மலடி மைந்தன் பாத்திர யாராவது குதிரை கொம்புன்னு பாத்திரம் யாராலையும் பார்க்க முடியாது. ஆனா சொன்ன எப்படி சொல்றீங்க புரிஞ்சுட்டேன்னு, சப்தத்துக்கு அந்த ஸ்வபாவம் இருக்கு. அத்தியந்த பாதித்தே ஞானம் சப்த கரோதி. உலகத்துல எங்கேயும் இல்லாத பொருளையும் அந்த சொல்லானது எடுத்து சொல்லுமா. தெலுங்குல காகித குட்டுங்கிறோம். கழுதுக்கு இருக்கா விவகாரம் என்னடா சொல்றாலும் இல்லையா, சொன்னா நமக்கு ஏதோ ஒண்ணு புரியறதா இல்லையா. அப்ப விவகாரம் என்ன, அப்படிப்பட்டதான வாக்குனாலையும் எடுத்து சொல்ல முடியும். நீங்க பார்க்கணும், ஒவ்வொரு புலனுக்கும் ஒரு விசித்திரமான ஒரு ஸ்வபாவம் உண்டு. மனசுனால அறிய முடியாத, கண்ணால பார்க்க முடியாத விஷயத்தை வாக்கால சொல்லி நம்ம ஞாபகப்படுத்தலாம். அதே போலயே சில பொருள்களை வாக்கால சொல்லி புரியலன்னா அதை வேற விதமாக சொல்லலாம். இத மனிதனுக்கு அறிவானது பல விதங்களாக வரலாம். பேசாமலே அவனுக்கு எல்லா விஷயத்தையும் அறிவிக்கலாம். இந்த ஒரு ஆஸ்பெக்ட மட்டும் ரிசர்ச் பண்ணினார் பரத முனிங்கிறவர். பேசப்படாது, அந்த டான்ஸ் பண்றமா பேசப்படாது. ஆனா என்ன நவரசங்களும் சொல்லணும். சுங்கார வீர கருணா பயானக அப்படின்னு சௌரிய அத்புதாதி ரசங்கள் எல்லாவற்றையும் காண்பிக்கணும். ஆனா பேசப்படாது. ஏதோ அந்த பக்கம் பாடிட்டு இருக்கா, அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. ஆனா அந்த ரசங்கள் எடுத்து சொல்லணும். அந்த ரசங்கள் எப்படி உங்களுக்கு வருமோ, அந்த ரசானுபூதி எப்படி உங்களுக்கு வருமோ, அதுக்கு தக்கவாறு அபிநயம் பண்ணணும். அபிநயம் ஆபிமுக்கியன நயா, இதோ இங்க இருக்கு என்று காண்பிக்கிறதுக்கு அபிநயம். அபிநயம்ங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இதோ இருக்கையா, எப்படி இருக்கையா அப்படின்னு காமிக்கிறதுக்கு அபிநயம். ஆபிமுக்கியன நயதி பிராபயதி இத்தியபிநயா. உங்களுக்கு கொண்டு வந்து இது இப்படி இருக்குன்னு உங்க மனசை கொண்டு போய் அங்க நிறுத்துறான். இது ஒரு அம்சம். அப்படின்னா பேசாமல் நான் வர்பல் கம்யூனிகேஷன் இன்னைக்கு நம்ம பேசுறதுமே. ஏனால் இது நான் வர்பல் கம்யூனிகேஷன் எப்படி டான்ஸ். அதுல யார் சார் ரொம்ப பெரியவர்? எங்க பரமேஸ்வர். அம்பாள் சொல்வேட, அம்பாளை ஜெயிச்சு தருவர் முழுக்க பரமேஸ்வரன் தான். அதுக்கு ரொம்ப சக்தியவர். இந்த நான் வர்பல் கம்யூனிகேஷன் அது தனி. அங்க இருக்கக்கூடியதான முதிரைகள் தான் நீங்க கடன் வாங்கிட்டு அம்பாளுக்கு ஏதோ அந்த முதிரை காமிக்கிறேன், இந்த முதிரை காமிக்கிறேன். கேரளால போயிருந்தா பூஜையே பண்ண மாட்டாங்க, முதிரை தான் காமிச்சுட்டு இருப்பாரு. அவளுக்கு முதிரை தான் முக்கியம். நமக்கு பூஜைக்கு அங்கமா முதிரம்னு வச்சுட்டு இருக்கோம். முதிரைகள் முதம் ராதி ததாதி முத்ரா. முதம் சந்தோஷத்தை, ராதி ததாதி இவைகள்லாம் அங்க சாதாரணமா நம்ம வாழ்க்கையில வரக்கூடியதான் முத்திரைகளா சொல்லு. ஒரு குழந்தை அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த குழந்தை ஏதோ ஒரு பீகார் குழந்தை, அதுக்கு தமிழோ தெலுங்கோ தெரியாதுன்னு வச்சுங்களேன். அந்த குழந்தைய நீங்க கொஞ்சம் கூப்பிடுறேன். கூப்பிடுறப்ப என்ன பண்றேன்? இப்படி வா, நான் கூப்பிடுறேன். ரெண்டு கையும் இப்படி வைக்கிறேன். ரெண்டு கையும் இப்படி வச்சா அந்த குழந்தை புரிஞ்சுக்கிறது, கிட்ட வருது. இது என்ன? இதான் ஆவாகனி முத்ரா. விவகாரம் விவகாரம் என்ன பண்றது? சுலபமா ஆவாகனம். ஏன் ஆவாகனம்? குழந்தைய கூப்பிடுறதுன்னா இங்க வாங்கன்னு கூப்பிடுறேன், இப்படிதான் கூப்பிடுறேன், இப்படி கூப்பிடல. என்ன இந்த முதிரைகள்ல எங்கிருந்து வந்ததுன்னு பாக்கலாம். இதுக்கெல்லாம் பரதநாட்டிய சாஸ்திரத்துல ஒரு தனித்தனியாக சொல்லிருக்காரு ஒவ்வொரு சாஸ்திரலையும். இந்த முதிரைகள்லாம் இப்படி என்னென்ன முதிரை, சந்தோபடி முதிரை, எல்லாரையும் கலக்கி விடுமா அந்த முதிரை. ஏன்னா இப்படி எல்லாம் முதிரை வச்சிருக்கீங்களா அப்படின்னு அதுக்கு காரியம் இருக்கு. ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி நான் வர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்ற. அப்படி இந்த கீதி காவியம் சம்ஸ்கிருதத்துல காவியங்களை சொல்லும் பொழுது திருஷ்ய காவியம், கீதி காவியம். திருஷ்ய காவியம் கண்ணால பார்க்கக்கூடியது, இவைகள்லாம் நாடகங்கள். இவைகள்லாம் கீதி காவியம் இது வேணும்னா காலால கேட்க முடியும். குமார சம்பவம் இவைகள்லாம் அப்படி படிக்க வேண்டியதுதான்.
இப்படி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காரு நம்ம முன்னோர்கள்ல. அதுல இந்த வாக்குக்கு ஒரு தனி திறமை உண்டு. எது மற்றவர்களால பார்க்க முடியாதோ அது இது சொல்லும். உலகத்துல மற்றவர்கள்னால அறிய முடியாத விஷயத்தை வாக்கால நான் சொல்லலாம். ஆனா இந்த வாக்குக்கு ஒரு டெபிஷியன்சி கூட இருக்கு. சிலது இந்த வாக்கு எடுத்து சொல்ல முடியாது. மனோதர்மங்கள், உங்க மனசுல இருக்கக்கூடியதான ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பதுகளை இங்கிலீஷ்ல இமோஷன்ஸ் சொல்றேன். இந்த இமோஷனை வாயால சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. பயம்னா என்னதுன்னு பிராண விட நீ போயிட்டு வரணும். பயத்தை எப்படி சொல்றத? பயம்னா என்னது? அப்படியா? இதுக்கு ஒருத்தர் பேர் பண்ணியிருக்க யாரு? பகவத்கீதா பாஷ்யத்துல ஆச்சாரியார். எனக்கு சேர்ந்ததோ எனக்கோ எது என்னை விட்டு போகும் எனக்குரியதான எண்ணம் இருக்க அதுக்கு பயம்னு பேரும். பயம்னு என்ன அர்த்தம்? எனக்கு சேர்ந்த பொருளோ இல்ல நானே போயிடுவேனோ இல்ல எனக்கு பிடிக்காத பொருள் எங்கிட்ட வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பார்த்தா அதுக்கு பயம்னு சொல்லியிருக்கேன். அங்கெங்க பாக்கணும். பாக்கியத்துல வாசிக்கிற காலத்துல வேகமாவே வாசிக்க வேண்டாம், நிதானமா வாசிப்போம். ஒவ்வொரு பதம் பதமா வாசிப்போம். எல்லாத்துக்கும் சங்கர பகவத்பாதர் ஆன்சர் கொடுத்துருக்க இருக்கணும். அது வேற ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி அப்புறமையான்னு சொன்ன போதிலும் மனோவாசாம கோச்சலான்னு சொல்ற ரெண்டும் ஒன்று தானே. மனசுக்கும் வாசம் எட்டாவதுங்கிற அர்த்தம் தானே. ஏதோவா சோதிவத்தந்தே அப்பிராப்திய மனசாசா அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டான், வாக்கால சொன்ன போதிலும் மனசுனால அருந்த போதிலும் எதை அறிய முடியாதோ அந்த தத்துவத்தை தப்பா அறிஞ்சுட்டு இருக்கான். அதனால்தான் சொல்லு. உன்னால அப்புறமேயானா இப்ப ரைட் மீன்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது. எல்லாம் வசதியா இருக்கமையானும் புரியலை. இதான் என் மனசா நமனதே ஏனாகும் மனோமதம் அப்படின்னு சொல்றது. ஆனால் சம்ஸ்கிருதமான ஒரு மனசு, அந்த குரு கட்டாட்சம் இருக்கக்கூடியதான மனசு இருக்கணுங்கன்னா நிச்சயமா புரியும். மனசை இவானு திரட்டவியம் நேஹனாஸ்தி கிஞ்சன. முதல்ல யதோவாதோ நிவர்த்தந்தேன்னு சொல்றேன். மனசுக்கு அப்பாற்பட்டதுங்கிறேள். இப்ப மனசைவான திரஷ்டவியம்ங்கிறேள். என்ன சார் விருத்தமா பேசுறேன்? என்ன இங்க சாதாரண பேசினா ஒண்ணும் நடக்காது சார். அது வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன், நான் பிஹெச்டி பண்ணிருக்கேன், சயின்ஸ் எல்லாம் எனக்கு நன்னா தெரியும். யாரும் இல்லைன்னா தெரியும். ஆனா அந்த புத்திய வச்சுட்டு இங்க பார்த்தா புரியாதப்பா. இதுக்குன்னு தனியா வேணும். என்னது? அந்த ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கணும். அந்த குருவானவர் அந்த தத்துவத்தை எடுத்து சொன்னாதான் உன்னால பார்க்க முடியுமே தவிர சாதாரணமா இத பார்க்க முடியாது. ஏன்னா மனுஷால் எப்படி இருந்துருக்கா, அஜானம் எனக்குரியதான சூழல்ல மாட்டின்றிருக்கு. இவாளுடைய மனசெல்லாம் என்ன ஆயிடுச்சு, அஜானம் எனக்குரியதான சூழல்ல மாட்டிருக்கா. அதனால இவ பார்க்கறதெல்லாம் அந்த கண்ணும் மனசோ வித் டெயின்டட் விஷன். வேதாந்தத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாலேயே இவர் சொல்றது சரியா இருக்கா போல தோணலையே. உலகத்துக்கெல்லாம் பிரம்மம் காரணங்கிற ஒரு பிரம்மம் இவ்வளவு உலகத்துக்கு எப்படி சார் காரணமா இருக்க முடியும்? இவனுக்கு என்ன, ஒரு பொருளுக்கு ஒன்றுதான் காரணமா இருக்க முடியும். செங்கிலிக்கு தங்கம் காரணம், குளத்துக்கு மண் காரணம். ஒரே பொருளுக்கு குளத்துக்கும் செங்கிலிக்கும் காரணமா இருக்க முடியுமா? அப்படி உள்ளதுல இல்லையே. இவரு மட்டும் சொல்லிட்டே இருக்காரு, போயிட்டு இருக்காரு. முட்டாள் நினைச்சுட்டு பேசிட்டு இருக்காரு சார் இவர். இப்படிங்கிற ஐடியா தான் வருது உனக்கு. நமக்கு என்னன்னா மற்ற நிறைய விஷயங்கள்லாம் வாசிட்டு இருக்கோம். இந்த வாசிச்சதான எண்ணங்கள் மனசுல அப்படி இருக்கு. குரு சொல்லும் பொழுது சரியா இருக்கா போல இல்லையே அப்படின்னு தோணும். இதுக்குதான் என்ன பேரு? பிரதிபட்ச பாவம். சம்ஸ்கிருதத்துல ராங் நோஷன்ஸ். ஆல்ரெடி முன்னாலேயே ராங் நோஷன்ஸ் இவனுக்கு இருக்கு. நிறைய பார்த்திருக்கேன்னா நிறைய ராங் நோஷன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். கவலையே பார்க்கலாம். சாதாரண ஒண்ணு வாஸ்தவன்னு அப்படி சுத்தமா இருந்துட்டு இருக்கேன். நிறைய ஒண்ணும் இல்ல. ஆனா நிறைய வாஸ்தவாளுக்கு அவளுக்கு அகங்காரம் வேற இருக்கு. இப்ப சொல்றது சரியா இருக்கா இல்லையா ஒண்ணும் தெரியல. என்ன பண்றது? சோமுங்க துன்பத்தை இன்பமாக எண்ணிட்டு இருக்கான். லோகத்துல எப்படி மனுஷால இருக்கான்னா எது கெடுதலோ அது ரைட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கான். பாருங்க பாக்கிறதுல உலகத்துல நம்ம எல்லாமே மனுஷால எங்க ஓடுறா? ஹோட்டலுக்கு போகணும், அது பெரிய ஒரு இது. சினிமாக்கு போகணும், அது போகாது. நீங்கள மனுஷாலான்னு கேட்கலாம். மனுஷனா இல்லைன்னா இதுல பண்ணப்படாதா? விவகாரம் பண்ணினார். அப்படி பீச்சுக்கு போகணும், சினிமாக்கு போகணும், 4 பேரோட பழகணும், பார்ட்டிக்கு போகணும், கல்யாணத்துக்கு கூட அங்கே போய் ரிசப்ஷனுக்கு போய் அங்க நிக்கணும்.
3 hours வேஸ்ட் பண்ணணும். ஏதோ இந்த அந்த மேகசின்ஸ் எல்லாம் படிக்கணும். நீங்க அதெல்லாம் படிக்கிறதே இல்லையோ, எந்நேரம் கீத சுத்திர பாட்டி தானே, என்ன பிராப்தம் அப்படின்னு நம்மள ஒரு பைத்தியம்னு நினைக்கிறான். ஏன் உலகத்துல அவன்னா அதுதான் ரைட்டுங்கிற வழியில இருக்கா, தப்பு இல்ல. அவாண்டிய எண்ணம் அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்றா, உலகம் மனுஷால் எப்படி இருக்கா, துன்பத்தை இன்பம் என்று கருதி கெட்ட வழிய நல்ல வழியும் நினைச்சிருந்து அப்படி இருந்துட்டு இருக்கா. அவ கண்ணுக்கு இவ பைத்தியமா தோன்றா, ஆனா இவா கண்ணுக்கு அவ பைத்தியமா தோன்றா. ஆனா என்ன விவகாரம் இவ தோன்றதில்லை. யானிக்கா சர்வபூதானம் எஸ்யாம் ஜாகிரதி சமயதி அப்படின்னு இவாளும் அவளை பைத்தியம் தான் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா ஒண்ணு இவ சொல்றது இல்ல. சரி போட்டு நம்ம பைத்தியம் நினைச்சா இருக்கட்டுமே, விவகாரம் என்ன, எல்லாம் பிச்சுதான், இது ஒரு பைத்தியம் அப்படின்னு இவன் போயிட்டு இருக்கான். அவன் பைத்தியம் நேராவே சொல்லிட்டு இருக்கான். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா விவகாரம் என்ன நடந்துட்டு இருக்க மனுஷாளுக்கு அப்படின்னு யோஜனை பண்ணி பார்த்தேனால் என்ன நடக்கிறது, துன்பத்தை இன்பம் நினைச்சிருந்தா அந்த சூழலிய மாற்றிட்டு அவஸ்தப்பட்டு இருக்கான். லோகத்துல பாருங்க, ஆடு இருக்கு, கோழி இருக்கு, இவைகள்லாம் என்ன பண்றேன், கத்தியால விட்டு விடுறேன். ரைட்? ஆனா ஆமைய கத்தியால வெட்ட முடியுமா? வெட்ட முடியும். பகவான் என்ன பண்ணிருக்காருன்னு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு சக்திய திறமைய கொடுத்திருக்கார். ஞாபகம் வச்சுக்கணும். குதிரைக்கு வேகத்தை கொடுத்திருக்க, பசுவுக்கு பாலை கொடுத்திருக்க, மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்க. இப்படி வரிசையா நம்ம யோசனை பண்ணிட்டே இருக்கோம். இந்த ஸ்திரீகளிடத்துல தாய்மார்களுக்கு அழகை கொடுத்திருக்கார், மயிலுக்கு அழகான ஒரு தோகையை கொடுத்திருக்கார், சேவலுக்கு நான் தான் வசதின்னு காட்டுற கொண்டைய கொடுத்திருக்கார், யானைக்கு தந்தத்தை கொடுத்திருக்கார். இப்படி வரிசையாக இதெல்லாம் சுவாமி பகவான் நமக்கெல்லாம் கொடுத்த வரங்கள்னு ஞாபகம் வச்சுக்கணும். நான் தான் வசதி இவ்வளவு வச்சிருக்கேன் அறிவுன்னு நினைக்காதியும், இது பகவான் உங்களுக்கு போட்ட பிச்சை. இப்படி இருக்கிற காலத்துல என்ன ஆயிடுதுன்னு, இது ஆமைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அது எல்லாத்த விட ரொம்ப ஸ்லோவா போறது பாருங்க, ரொம்ப மெதுவாக போறது இந்த ஆமைங்கிறது. இது யார அப்பர் சுவாமி சொல்ற. அவர் ஆமைங்கிறது உலகத்திலேயே ரொம்ப மெல்லமா போறது. ஒரு நாளைக்கு என்ன, இந்த ஆமை போறது காத்து ஒரு 5 கல்வர்கள், இந்த கெட்ட மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா அந்த ஆமை கிட்ட வந்துட்டாலாம். யாரா அந்த 5 பேரு அப்படின்னா, மாறன், வீரன், தீரன், சூரன், கோரம் அப்படின்னு 6 பேர். இவாருக்கெல்லாம் பேர் வச்சார் அப்பர் சுவாமி. என்ன சுவாமி விவகாரம், இப்படி 5 கல்வர்கள் இவ பக்கத்துல வந்து அந்த ஆமைய தீர்மானமா கொல்லணும்னு தீர்மானம் பண்ணிட்டாராம். அந்த கொல்லணும்னு எப்படி பண்றது, அதுக்கு அது கல்லு போட்டா அது பிராணம் விடுறது இல்ல, எந்த போட்டாலும் அது பாட்டுக்கு நல்ல ஓட கொடுத்துருக்கார். சரி என்ன பண்ணினா, இவன் எப்படியாவது கொல்லணும்னு நினைச்சுண்டு ஒரு 3 பெரிய கல்லை கொண்டு வந்தாராம். கொண்டு வந்து என்ன பண்ணினா, அந்த கல்லுக்கு மேல ஒரு பெரிய கொப்பரை, இரும்புனால செய்யப்பட்டதான கொப்பரைய வச்சிருக்கான். கொப்பரைய வச்சு அது அடுப்பு மாதிரி 3 கல்ல வச்சா, அதுக்கு மேல பெரிய கொப்பரைய வச்சான். கொப்பரைய வச்சு அதுக்குள்ள சின்ன ஜலத்தை கொண்டு வந்து விட்டான். ஜலத்தை விட்டு என்ன பண்ணினா, இந்த ஆமைய தூக்கி அந்த ஜலத்துல விட்டான். ஜலத்துல போட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினா, கொஞ்சம் விறகெல்லாம் கொண்டு வந்தா அந்த கொப்பரைக்கு கீழே வச்சான். கீழே வச்சு மண்ணெண்ணெயை விட்டு கொளுத்த ஆரம்பிச்சுட்டான். இப்ப என்ன பண்ண, அந்த ஆமை குதிச்சு ஓடி போகாம அதுக்கு மேல ஒரு கட்டை வச்சு மூடிட்டான். கட்டை வச்சு மூடிட்டு அதுக்கு மேல என்ன பண்ண, ஒரு பெரிய ஆட்டுக்கல்ல கொண்டு வந்து அங்க வச்சுட்டான். இந்த ஆமை நினைக்கிறதா, அடாடாடா இந்த மனுஷால இந்த 5 பேர் என்னமோ நினைச்ச, நமக்கு எவ்வளவு அழகான தத்துவத்தை கொடுத்துக்கா பாருங்க. ஏன்னா ஆமை எப்பவும் ஜலத்துல இருக்கிற பிராணி, அது நிலத்துக்கு வந்திருக்கு. நிலத்தை வந்த பிறகு மறுபடியும் அதை ஜலத்துல விட்டோம், அது சின்ன ஜலத்தை விட்டதுன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவாள் எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்கா, சௌக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கேன், அதுக்குள்ளேயே சுத்தி கொண்டே இருக்க. ஆனா என்னடா ஆச்சுன்னா, ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஒரு 5 நிமிஷம் ஆச்சுன்னா உள்ள இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடியதான நெருப்பானது அது நல்லா சுட ஆரம்பிச்சதையானால் அந்த ஆமை என்ன ஆகுறது, வெந்து நொந்து மாண்டு இந்த பிராணம் விட போறது. அப்படி இருக்கிற போதிலும் நாம் என்ன பண்றோம், அந்த பகவான் என்ன பண்ணினா தெரியுமா, இந்த மனுஷனுக்காக இவனுக்கு 3 பதார்த்தங்களை தயார் பண்ணி கொடுத்திருக்காரு. என்னது, இந்த மனுஷன் 3 கல்லு சொன்னேன் பார்த்தீங்களா,
அதே மாதிரி இந்த மனுஷனுடைய சரீரமும் 3 தாதுக்கள்னால கபம் வித்தம் பாதம் அப்படின்னு 3 விதமான தாதுக்கள் அதனால்தான் ஏற்பட்டிருக்கு. இந்த தாதுக்கு மேல ஒரு கொப்பரை இருக்கு பார்த்தாலும், இரும்பு கொப்பரை, அதான் இந்த சரீரம். அவ்வளவு சீக்கிரமா பிராணம் போகணும்னு நினைக்கிறவெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கு. டாக்டர் இன்னும் 2 மாசமா 3 மாசமா தான் அவ்வளவுதான் சார், ஆத்துக்கு கொண்டு போய் என்ன மாம்பழம் கொடுத்தாலும் கொடுத்துருங்க அவருக்கு, இன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னாலும் 10 சீசன் மாம்பழம் சாப்பிட்டு இன்னும் இருக்காரு. அவர் போகணும்னு நான் சொல்லல, விவகாரம் போகணும்னு நினைச்சா போகாது. ஆயசீர ரட்சம் ருக்வேதம் சொல்றது. இரும்பால செய்யப்பட்டதான சரீரம் போகணும்னு நினைச்சா போக மாட்டேங்கிறது. ஆனா சில பேருக்கு நினைக்கிறதுக்கு முன்னாலேயே போயிடுறது, ஒண்ணும் சொல்ல முடியாது. இப்படி இந்த சரீரத்தை கொடுத்திருக்கார். இந்த கபம் வாதம் பித்தம் எனக்கு ஸ்லேஷ்மம் எனக்கூடியதான 3 கல்லும், அதுக்கு மேல தயார் பண்ணப்பட்டதான இந்த சரீரமும், இந்த சரீரத்துக்கு மேல என்ன பண்ணினா தெரியுமோனா பந்த பாசங்கள் எனக்கூடியதான மூடி, அதுக்குள்ள இந்த ஜீவன் எனக்கூடியதான ஆமைய போட்டுவிட்டான். அந்த ஜீவன் எனக்கூடியதான ஆமைக்கு இந்த உள்ள இருக்கிற ஜலம் இருக்கே, இதான் சம்சாரம். இந்த சம்சாரம் எனக்கூடியதான ஜலத்துல இந்த ஆமைய ஜீவன் எனக்கூடியதான ஆமைய போட்டு விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணினா அதுக்கு மேல பந்த பாசம் கல்லறுத்த மேல சாம்பாரத்தை மூடிட்டான். என்ன ஆச்சுன்னா, இந்த பந்த பாசம் என் பையன், என் பொண்ணு, என் மாட்டு பொண்ணு, என் பேத்தி, என் பேரன், என்ன சார் விவகாரம்? உங்களுக்கு நீங்க வந்த பிறகுதானே வந்திருக்கதெல்லாம். அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்தாலோ இன்பம் வந்தாலோ நமக்கு என்ன சிரமப்படுத்துறது? என்ன விவகாரம்? அவளும் தனி இண்டிவிஜுவல் தானே, அவ காரியத்தை அவ தானே பண்ணிட்டு இருக்கா, சுக துக்கமா அவ தானே நாடி இருக்கா, அவன் பண்ணக்கூடியதான துன்பத்துக்கு அவன் தானே காரணம். இருந்த போது நம்மளை தாக்குறது நமக்கு சேர்ந்தவ, அவளுக்கு சுத்தம் வரணும், அவ சௌக்கியமா இருக்கணும், அவளுக்கு துன்பம் வரப்படாது அப்படின்னு ஒரு பந்த பாசம் இருக்கா. இதனாலதான் இங்க விட்டு நீங்க போக முடியல. இந்த ஆமையானது இத குதிச்சுட்டு வெளியில போக விடாம பந்த பாசம் முடியும். இந்த பந்த பாசத்தையாவது உதறி தள்ளிட்டு வேதாந்த கிளாஸ் போகணும்னா போக விடாம அகங்காரமா ஆட்டுக்கள் மேல வச்சிருக்கேன். இந்த மனுஷனுக்கு இப்படி பண்ற என்ன பண்ற சார், என்ன பண்றது? வழி பகவனத்தை தான் காட்டணும், வேற வழி ஒண்ணும் கிடையாது. வளர்த்து நின்று ஐவர் கழ்வர் வந்தனை நடத்தும் செய்ய தலையை வைத்து உலையை ஏற்றி கலையேறி மடுத்த நீரில் இழைத்து நின்றாகின்ற அதை போல் தெளிவான இழைத்து நின்றேன் என் செய்வேன் பரமாத்மா அப்படின்னு அப்பர் சுவாமிகள் சொல்றார். இப்படி நம்ம மனசெல்லாம் என்ன பண்ணிருக்க, ஆல்ரெடி டெயின்டட் விஷனோட பொய்ய உண்மைன்னு நினைக்கிறோம், உண்மைய பொய்யன்னு நினைக்கிறோம். ஆகையால் தான் இந்த மனசுனால அதை பார்க்க முடியும். அதனாலதான் அப்பாள் எப்படி இருக்கா, மனோவாசர மனோச்சர. அப்படி இதுக்கு போகணும்னா என்ன பண்ணணும்? நம்ம சரியான வழி என்ன, குருவ நாடரும். அதை தவிர வேற வழி இல்லை. இதை இப்ப சொல்ல போறா, இப்ப பாப்போம். மனாந்திக வாச்சஸ்த, மனசென்ன வாக்கென்ன, மனோவாசக தேஷாம் தாசாம் ச அகோச்சரா. மனஹாங்கிறது நப்புசகலிங்கம், வாக்குங்கிறது ஸ்ரீலிங்கம். அதனால தேஷாம் வாசாந்த அகோச்சரா அவிஷய யதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசா சஹா இதி ஸ்ருதே. விஷ்ணு புராணே பிரக்ராத வச்சனம் யாதீத கோச்சரா வாசம், யா அதீத கோச்சரா வாசம் அப்படின்னு படிக்கணும். யாதீத கோச்சரா இல்ல, யா அதீத கோச்சரா வாசம் மனசாம் விசேஷணா ஞானி ஞான பரிச்சேத்யா வந்தேதாமீஸ்வரிம் பராம் அப்படின்னு அம்பாளுடைய ஸ்வரூபம் உபனிஷத்துல சொல்லக்கூடியதான ஸ்வரூபத்தை சொன்னார். இதுக்கப்புறம் கோச்சரான்னு ஒரு பதம் இருக்கேன்னு, மனோவாசாம கோச்சரா. கோச்சர சப்தம் கஜந்தம் புல்லிங்கத்துலதான் இருக்கணும். கோச்சரா நீங்க பாட்டு கோச்சரான்னு படிக்கல, நிகத்தலிங்கமா இருக்கிற பதங்கள்லாம் மாற்றப்படாதுன்னு. இந்த கதை என்கிட்ட பேசாது, வியாசர் போய் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீசூத்ரபந்தூனாம் ஸ்ருதி கோச்சரா அங்க சொன்னாரோ இல்லையோ வியாசர். மகான்களுடைய பிரயோகம் இருக்கு, நம்ம விஷ்ணு புராணத்திலையும் வியாச பிரயோகம் இருக்கு. மகான்கள் பிரயோகம் பண்ணினா அது ரைட்டுன்னு சொல்லணும். இச்சாதவ கோச்சர சப்தஸ்ய ஸ்ரீலிங்கத்துவம் இல்ல, அது தப்புங்கிறத நவித்தியதே கோச்சரா யஸ்யாம், யாரிடத்துல பார்க்கக்கூடியதான பொருள் ஒன்றும் இல்லையோ. வாங் மனச விஷய ஏகோ விபதார்த்தா யஸ்யாம் நாஸ்தி, என் நிலையில். இப்ப முழிச்சுக்கிறது ஒரு நிலை, சொப்னங்கிறது ஒரு நிலை, தூங்குறது ஒரு நிலை, அதே போல மோட்சங்கிறது ஒரு நிலை.
அந்த நிலையில் தன்னை தவிர பார்க்க வேண்டியதான பொருள் ஒன்றும் இல்லை. எത്ര நான்யத் பிரசித்தி நான்யத் சுனோதி நான்யத் விஜானாதி சபூமா. அந்நிலையில் ஒன்றும் இல்லை. தூங்குற நிலையில உங்களுக்கு ஒன்றும் இல்லை. மோட்ச பிறகுதான் இல்லைங்கிற அந்த மோட்ச நிலையில எல்லாமும் இருந்த போதிலும் நான் எதையும் அனுபவிக்கலை. அந்த சமாதி நிலையில ஒரு பதார்த்தமும் தெரியல. உள்ள இருக்கிற ஆத்மா மட்டும் சுவப்பிரகாசமாக தெரியும். அப்படிப்பட்டதான நிலையில நாஸ்தி சத்குணானாமதி ஆனந்தியேன வாங்மனசாதீதத்வா இது பாவா. அவைகளே தெரியல. இந்த குணங்களும் பிடித்தான். எத்து அந்தியா இது அதிகிருத்யா. இதுக்கப்புறம் இந்த லலிதா சஹஸ்ரநாமத்துல நாமாக்கள் எல்லாம் இதை என்னைக்கும் யாராலையும் மாத்த முடியாதுன்னு முதல்லயே சொல்லி பாடவேதம் வரத்துக்கு சான்ஸே இல்ல. பாடவேதம் வந்ததுன்னா நீங்க தப்புன்னு அர்த்தம். ஏன்னா அவளை கரெக்டா இது அனாதி காலமாக இத கணக்கிட்டு இருக்கா. வேதத்துல எப்படி ஒவ்வொரு எழுத்துக்கும் கரம் வர்ணம் ஜாதி இவைகள்லாம் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோமா வியாக்கரணத்தோட, அதே விதமாக இதுக்கு கலாட்சர சூத்திரங்கள்னு சொன்னோம். அந்த கலாட்சர சூத்திரங்களை விட இவருடைய பாஸ்கர் ராயருடைய குருநாதர் இன்னொரு ஸ்லோகம் பண்ணியிருக்கார். அதான் அப்பப்ப 40-50 நாமாக்கு நடுவுல வருது. அதுக்கெல்லாம் நம்ம அர்த்தம் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி போயிட்டு இருக்க இல்லையா? அதே மாதிரியே இந்த இடத்துல பழைய சூத்திரங்கள்ல அந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சு நிர்மந்த்வே இது கலாட்சர சூத்திரம் பத்தியதே. இத கலாட்சர சூத்திரம் படிச்சிருக்க. அது என்ன நிர்மந்தி நிஷ்டா. இதெல்லாம் நீ என்கிற நாமாக்கள் 4 நாமாக்கள். மண் அப்படின்னு ஆரம்பிக்கிற நாமாக்கள் 4 தான். கிருதிஹி அப்படின்னு சொல்லக்கூடியதான நாமாக்கள் 4 தான். இப்படின்னு சிலதெல்லாம் சொல்லுங்க. ஏதந்தாட்சராணி தத்வா ஏவ நாமானி விஜுவதி கடிதானி பவந்தி அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அப்ப என்ன மனோவாசாம் பொண்ணு அகோச்சரா இப்படின்னு வருதுன்னு அவர் சொல்லியிருக்கார். கதர்த்தா கஸ்தமான விபக்தி பதத்வய பரம். அவைகள்லாம் சமான விபக்தியா இருக்கிற பதத்வயமா இருந்தாதான் அது பொருந்தும். இது அப்படி இல்லையே. மனோவாசாம் அகோச்சர அப்படின்னு பின்ன விபக்தியா இருக்க அது வராது. அதான் அப்ராப்தே வாக்கியமர்த்தவத் இது நியாயேன சாதுஷஸ்தலேயேவ நாமத்வய பிரம நிராசகத்வேன சார்த்தக்யா. எப்படி பரஞ்சோதி பரந்தாம பராசக்தி பரானிஷ்டா இங்கெல்லாம் கரெக்டா அப்படி வருது பாருங்க. அப்படி இதந்து பின்ன விபக்திக பதத்வய கடிதம் ஏகம் நாமா. இங்க பின்ன விபக்தி, இது வேற விபக்தி, அது வேற விபக்தி. அதுதான் யத்யபி மனஸ்த வாசாச்ச மனோவாச்ச. இங்க என்ன பண்ணிவிட்டார்? அப்ரமேயா ஸ்வப்பிரகாசா அமனோவாச்ச அமகோச்சரா அப்படின்னு பிரிக்கிறார். இங்க மனோவாச்ச அமகோச்சரா இருந்தா பாடம் படிச்சுட்டு இருக்கேன். ஆனா இவர் எப்படி படிக்க போற? அப்ரமேயா ஸ்வப்பிரகாசா அமனோவாச்ச அமகோச்சரா. மனோவாச்ச அமகோச்சரா இல்ல, அமனோவாச்ச அமகோச்சரான்னு பிரிக்கிறார். அத யத்யபி மனஸ்த வாசாச்ச மனோவாச்சே தேசத்தே ஆமேச்ச அபக்வேச்ச மனோவாசாமே விசேஷனம் விசேஷேடவர்களம்ங்கிறதுனால பூர்வ நிபாதம் தே நபவதா இது அமனோவாசாமே. அப்படின்னா அசம்ஸ்கிருதமான குருவினிடத்துல ஒரு இது இல்லாமல், உபதேசம் இல்லாமல், யாரு தனக்கு தானே நானே பூஜை பண்றேன், நானே பார்த்துக்கிறேன், நானே எல்லாம் பண்ண முடியும், புத்தகத்தை பார்த்து பண்ணிக்கிறேன், இன்டர்நெட்ல ஹெல்ப் லைனுக்கு போய் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஒரு லோடு பண்ணினாலும் இங்க ஒண்ணும் நடக்காது, பலம் வராது. அவ்வளவு விவகாரம் முழுக்க அதான் சொல்றாரு. அபக்குவமான மனசுனால இது வராது. அதான் அமனோவாசாமே தயோஹோ கோச்சரா ஏகபதமேவ இதம் நாம சுவசம். அதனால அமனோவாசாம கோச்சரான்னு ஒரு பதம். யதோவாசோ நிவர்த்தந்தே இது ஸ்ருதே வேதைக வேத்யத்வ ஸ்ருத்யா மனசைவான திரஷ்டவ்யம் இது ஸ்ருத்யா சஹ விரோதஸ்யா. இந்த 2 ஸ்ருதிகளுக்கும் விரோதம் வருது. மனசுனால அறிய முடியும்னு ஒரு சொல்றது, ஒரு வேத வாக்கியம் சொல்றது. மனசுனால அறிய முடியாதுன்னு ஒரு வேத வாக்கியம் சொல்றது. இது எப்படின்னு இதுக்கு எங்கிட்ட கேட்காதீங்கோ, ஆல்ரெடி ஆன்சர்டு சார். இது இப்ப சொல்ல வேண்டாம், முன்னாலே ஆன்சர் பண்ணிட்டார். யாரு? காமதிக்காரர் வாசஸ்பதி மிஸ்ரர் சொல்லிவிட்டார். காமத்தியாம் சக்தி லட்சணா பரதையா. ஒண்ணு சக்தியா சொல்றது, ஒண்ணு லட்சணையா சொல்றது. அசம்ஸ்கிருத மனசுனால அறிய முடியாது, சம்ஸ்கிருதமான மனசுனால சுத்தமான மனசுனால அறிய முடியும். இது பக்வ அப்பக்வ மனப்பரதையா. பக்குவமான மனசுனால அறிய முடியும்,
அபக்குவமான மனசினால அறிய முடியாது என்கிறதை வியவஸ்தா கல்பனேன பரிகிருதத்வா ததாபி அப்படி இருந்தாலும் இப்ப அந்த அப்படிங்கிற நிர்மன் எழக்கூடியதான கலாச்சார சூத்திரம் சரியா பொருத்தி விட்டார். ஆனால் இன்னொரு சூத்திரம் இடிக்கிறதுங்கிறார். ததாபி இது கலாட்சர சூத்திர விருத்தம் என்ன சத்தியா ஏன்னா இது சம்ஸ்கிருதத்துல பிராகிருதத்துல இருக்கு. பிராகிருதத்துல இருக்கக்கூடியதா இந்த சூத்திரத்துக்கு சம்ஸ்கிருதத்துல எப்படி பாஷ்யக்காரை உதாகிருதா இப்படி 11 அக்ஷரங்கள்னால ஒவ்வொன்னும் 8 நாமாக்கள் இருக்கக்கூடியதான 11 நாமாக்கள்னு அர்த்தம். இப்படி தேசிக பிரகிருதம் நாம ஆரம்பிய மனோவாசாம கோச்சரா இங்க இருந்து ஆரம்பிச்சு பஞ்ச கோஷாந்தரா அது வரைக்கும் சதுர்தச நாமானி பிரதிபாத்தியந்தே. பவர்கீய ஆத்தியாட்சரகா பவர்க்கத்துல இருக்கக்கூடியதான முதல் அக்ஷரத்துல இருந்து ஆரம்பிச்சு அஷ்டாட்சர நாமத்தியாம் சம்புடீகிருத்தானே 8 அக்ஷரங்கள் இருக்கக்கூடியதான பெயர்கள்னால முன்னும் பின்னும் சேர்த்ததான 12 நாமாக்கள்னு அர்த்தம். முதல்ல 8 அக்ஷர நாமா, பின்னால 8 அக்ஷர நாமா, நடுவுல இருக்கக்கூடியதான நாமாக்கள்ல தனியா 4 அக்ஷரமா இருக்கு அப்படின்னு சொல்றார். ஆனா அது சரியா இல்லை. அதனால சராட்சர சூத்திரமானது இங்க சரியா வரலை. அதுக்காக தான் எங்க குருநாதர் வேற விதமா இருக்கிறார் அப்படிங்கிறார் பாஸ்கராய். பிரகிருத நாமனி ஏகாட்சர பிரஸ்லேஷயது அமனோவாசாம கோச்சரான்னு பிரித்தீரையானால் நவாட்சரத்துவம் 8 அக்ஷரத்துக்கு பதிலாக 9 அக்ஷரத்து மனோ வாசாம் அகோச்சரா 8 அமனோவாசாம கோச்சரான்னு பிரிச்சுட்டா 9 அக்ஷரம் ஆயிடும். ஸ்வராதித்வம் கவர்க்கத்துல ஆரம்பிக்காமல் ஸ்வராதித்வம் ஆயிடும். சாதுசேன சம்புட்டீகரணாபாவா அதோட மட்டுமல்ல 8 அக்ஷரத்தோட முன்னும் சம்புட்டீகரணம்னா முன்னும் சேர்த்து சொல்றது இல்லாதனால சூத்திர விரோதா. சூத்திராணாம் திருஷ்டோபாய நிபந்தன மாத்திர ரூபத்வேன சூத்திரங்கள்னு சொன்னா அது திருஷ்டமான உபாயத்தை சொல்றதுக்காகத்தான் வந்திருக்கு. சதுர்த்த உபாயத்தை உபாயாந்தர தூஷகத்துவ பரியாலோசனேது சோமிப்பட்ட ஒருவேளை இப்படி சொல்லி இருக்கேன்னா இன்னொரு உபாயத்தினா சரி பண்ணலான்னு பண்ணுங்க சாதுரேவா ஏவம் அந்நியத்ராபி திரஷ்டாபி. அதனால ஒரு 4000 வருஷமா வந்ததான சூத்திரங்களை கூட இவர் ஆலோசனை பண்ணி சரி பண்ணிருக்காருங்கிறது இதுல. ஏன்னா இந்த புஸ்தகத்துல இவர் ஒரிஜினலா சில பகுதிகள் சிலது கொடுத்திருக்கார். அது இது ஒரு விசேஷம் அப்படின்னு இது வரைக்கும் பார்த்தோம். அப்புறமே யாஸ்வ பிரகாச மனோவாசாம கோச்சரா அப்படின்னு இப்படி மனோவாசாம கோச்சரா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான ஒரு தத்துவம். ஆனா பரிபக்குவமான மனசு இருக்குமே ஏன்னா இந்த ஸ்வரூபத்தை நீங்க காணலாம். சதுர்புஜே கண்டகலாவதந்தே குஜோன்னதே குங்குமராகதோடே புன்ரெட்டு பாசாங்குஜ புஷ்பபாட ஹஸ்தே நமஸ்தே ஜெகதேக மாதா மனசுல நினைச்சு தியானம் பண்ணேன்னா நிச்சயமாக உங்க மனசுல தோடுவா. ராகாச்சந்திர சமான காந்திவதனா நாகாதி ராகஸ்துதா மூகானாமி குர்வதி சுரதுணி நீகாசவாக் வைபவம் ஸ்ரீகாந்தி நகரி விஹார ரசிகா சோகாபஹந்திரி சதாம் ஏகா புண்ணிய பரம்பரா. நீங்க பண்ணின புண்ணியத்தினாலதான் வரும். ஏகா புண்ணிய பரம்பரா பசுபதே ஆகாரிணி ராஜதே அப்படின்னு விசேஷம். மனோபாசாம கோச்சரான்னு சொன்னது அபக்குவமான மனசுக்கு. பக்குவான மனசுனால நீங்க தியானம் பண்ணீங்கன்னா நிச்சயமா கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்த கிளாஸ்ல சித்தத்தை சேதனா கம்யா ஜடகா அப்படின்னு சக்தி தத்துவத்தை பத்தி சொல்லக்கூடியதான அழகான ஒரு பதார்த்தம். இது அடுத்த புதன்கிழமை பார்ப்போம். சரி.